ஒரு அப்பா தன்னோட பொண்ண காணோன்றதுக்காக போலீஸ் ஸ்டேஷன்ல கேஸ் கொடுக்க வந்திருப்பாரு. இன்ஸ்பெக்டரும் எதுவும் தெரியாத மீதி கேஸ வாங்கிக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் இந்த அப்பாக்கு தெரியுது, அவர் பொண்ணுக்கும் இந்த இன்ஸ்பெக்டருக்கும் பழைய பகை இருக்கு. ஒரு பொண்ணுகிட்ட ஒரு பையன் தப்பா நடந்துக்க பார்த்தான்ட்டு இவரோட பொண்ணு அந்த பொண்ணு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க கூட்டு வந்திருப்பாங்க. போலீஸே கம்ப்ளைண்ட் எடுத்திருக்க மாட்டாங்க. அந்த பொண்ணு போலீஸ் ஸ்டேஷன் வாசல்லே இறந்திருப்பா. அந்த கேஸ் ரீசெண்டா ஹியரிங் வர்ற மீதி இருக்கும். அதுல இவர் பொண்ணும் சாட்சி சொல்ற மீதி இருக்கும். இப்போ இவருக்கு புரியுது, தான் பொண்ணு இறந்ததுக்கு ஒன்னு அந்த பையனும் அந்த இன்ஸ்பெக்டரும் காரணமா இருப்பாங்கன்றது தெரிஞ்சுக்கிறாரு. இவர் ஒரு எத்திக்கல் ஹேக்கர். இப்போ இவர் அந்த பையனை கடத்தி கொலை பண்ணி அடுத்து நீ தான் ஒரு வீடியோவை இவருக்கு அனுப்பி வச்சிடறாரு. கொஞ்ச நேரத்துல இவர் போலீஸ் ஸ்டேஷன்ல சரண்டர் ஆகுறாரு. போலீஸை பார்த்து மீடியா முன்னாடி குற்றத்தை ஒத்துக்குங்க, இல்லனா உங்க பையனை நான் சவப்பட்டியில அடைச்சு வச்சுட்டு வந்திருக்கேன், கொஞ்ச நேரத்துல அவன் இறந்துருவான்னு சொல்லி வார்ன் பண்றாரு. இப்போ இன்ஸ்பெக்டர் கோவப்படுவாரு. ஆனா இவர் பாய்சன் குடிச்சிட்டு வந்ததுனால கொஞ்ச நேரத்துல இறந்து போயிடுறாரு. அது மட்டும் இல்லாம இவர் எத்திக்கல் ஹேக்கர்ன்றதுனால இந்த இன்ஸ்பெக்டர் என்ன தடயத்தெல்லாம் மறைச்சாரோ அந்த தடயத்தை எல்லாத்தையுமே இவர் மீடியா கொடுத்துட்டு வந்திருக்காரு. இப்போ இந்த ஸ்டேஷன்ல உள்ள எல்லாருமே இவருக்கு ஒரு 1 ஹவருக்கு ஹெல்ப் பண்ணலாம் முடிவு இருப்பாங்க. இவரோட பையனை தேடி எல்லாரும் அங்கேயும் அலைய ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ இந்த இன்ஸ்பெக்டர் தான் பையன்கிட்ட இருக்க அந்த போன் நம்பரை பார்க்கும்போது அந்த நம்பரோட லாஸ்ட் டிஜிட் நம்பரும் அந்த நம்பர் யார் பேர்ல இருக்கோ அந்த ரெண்டுமே இவரோட மொத கேஸோட சம்பந்தப்பட்டதா இருக்கும். அந்த கேஸ்ல ஒரு எம்எல்ஏயோட பையன் ஒரு பொண்ணை கொண்டிருப்பான். ஆனா ஒரு அப்பாவிய பணத்தை வாங்கிட்டு ஜெயிலுக்குள்ள தூக்கி போட்டிருப்பாரு. அதை பத்தி விசாரிக்கும் போது அந்த எம்எல்ஏவை லாட்ஜ்ல அடைச்சு வச்சு மீடியா முன்னாடி உண்மையை ஒத்துக்கிற மாதிரி வச்சிருப்பாங்க. இப்போ அந்த எம்எல்ஏவை அடைச்சு வச்ச ரூம் நம்பர்ல இருந்து அடுத்த கேஸை தேடுறாங்க. அது எலிசபெத்ன்ற ஒரு பொண்ணோட டெத்தா இருக்கும். இந்த கேஸை விசாரிக்கும் போது தான் தெரியுது, ஐரீனோட டெத்தும் இந்த எலிசபெத்தோட டெத்தும் ஒரே மீது நடந்திருக்கும். ரெண்டு பேருமே ஒரே ஆள் தான் கொண்டான்றதை முடிவு பண்றாங்க. இந்த நேரத்துல தான் இன்ஸ்பெக்டர் ஸ்டேஷன்ல இறந்து கிடக்கிறவரோட பொண்டாட்டி ஐரீனோட அம்மாவுக்கு கால் பண்றாங்க. இப்பதான் ஒரு பெரிய ட்விஸ்ட். இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு பையன் சின்ன வயசுல இருந்தே ஆணாதிக்கத்தோட வளர்ந்துட்டு இருந்திருக்கான். கிளாஸ்ல ஒரு பொண்ணோட ட்ரெஸ் அவுத்து விட்டான்னு சொல்லிட்டு அந்த பையனை அவங்க அப்பா எல்லாரும் முன்னாடியும் ட்ரெஸ் அவுத்து விட்டு ஓட விட்டுருப்பாரு. ஆணாதிக்கம் நிறைஞ்ச பையன் சைக்காலஜிக்கலா பாதிக்கப்பட்டதுனால அந்த பையன் சின்ன வயசுல இருந்தே ஒரு சைக்கோ மாதிரி நடந்துட்டு இருந்திருக்கான். அவன் முன்னாடி எந்த பொண்ணுங்கெல்லாம் பிரில்லியண்டா தெரியுறாங்களோ அந்த பொண்ணெல்லாம் அவன் வெறுக்கிறான். அந்த பொண்ணெல்லாம் அவன் கொண்டுட்டு இருந்திருக்கான். இப்படிதான் அவன் எலிசபெத்தை கொண்டு இருக்கான். ஒரு நாள் இந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட ஐரீன் பேசுறத பார்த்து இவனுக்கு அந்த பொண்ணு மேல விருப்பம் வந்துருச்சு. டைம் கிடைக்கும் போது அந்த பொண்ணையும் கொண்டு இருக்கான். தான் பொண்ணோட சாவுக்கு நீதி கிடைக்கணுன்றதுக்காக இந்த அப்பா அம்மா ரெண்டு பேருமே எல்லாத்தையுமே பிளான் போட்டு ஒரு கேம் கணக்கா விளையாண்டுட்டு இருந்திருக்காங்க. இப்ப போலீஸுக்கு இந்த அம்மா சொல்ற பையன் யாருன்றது தெரிஞ்சிருது, அவரோட பையன் தான். இருந்தாலும் தான் பையனை தேடுறதுக்காக கிளம்புறாங்க. எல்லா க்ளூ வச்சு தான் பையன் இருக்கிற இடத்துக்கு போவாரு. ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் இவர் பையன் செஞ்ச தப்புகள்லாம் ஞாபகத்து வந்துருது. இவர் காப்பாத்தாம அங்கேயே விட்டுட்டு வந்துடுறாரு.